ஹலோ ஒன் அண்ட் மைன் வெல்கம் டு அஜய். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு வெனஸ்டே சீசன் 2 பார்ட் 1 ரிவ்யூ வந்துட்டு நான் போட்டிருப்பேன். ஸோ அதோட லிங்க் வந்துட்டு நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். டைம் தான் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. பார்ட் 1ல் வந்துட்டு 4 எபிசோட். ஸோ இது வந்துட்டு வெனஸ்டே சீசன் 2 பார்ட் 2க்கான ரிவ்யூ, சரிங்களா? ஸோ இதுலேயும் 4 எபிசோட், அந்த ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் வந்துட்டு பார்ட் 2 பார்த்துட்டீங்க, யாரெல்லாம் பார்த்துட்டீங்க, ஸோ எப்படி இருந்து பிடிச்சா பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஒரே கேள்விதான், ஏன்டா ஏன் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான் வந்துட்டு இந்த 3 டேட்ல ரிலீஸ் பண்ணுறது, 2 டேட்ல ரிலீஸ் பண்ணுறது, பிரிச்சு ரிலீஸ் பண்ணிக்கிறது தான், அதுவும் சீரியஸை. உங்களுக்கு என்னடா வந்துச்சு அப்படிதான் கேட்கணும்னு தோணுது அந்த வெனஸ்டே டீம் கிட்டே, சரிங்களா? அவனுங்களும் ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன் வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு டேட்ல எல்லாமே எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கும். செகண்ட் சீசனும் அப்படிதான். தேர்ட் சீசன் வந்துட்டு பிரிச்சு 2 டேட்ல தனித்தனியாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 2 டேட்ல பிரிச்சு எபிசோட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நாலாவதும் வந்துட்டு அப்படிதான், சரிங்களா? 2 டேட்ல தனியா. இப்போ 5வது சீசன், லாஸ்ட் சீசன் வரப்போதுல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இப்போ 3 டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த வெனஸ்டே சீசனுக்கும் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8 எபிசோடும் வந்துட்டு ஒரே டேட்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு 1 மாசம் கேப்ல வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணாதுன்னு தெரியல. பட் எனக்கு அது பொறுத்த வரைக்கும் எனக்கு அது மைனஸாக தான் தெரிஞ்சு. பிகாஸ் 4 எபிசோட தனித்தனி நான் பார்க்கும்போது லைக் வந்து தனி சீசனாவே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? கண்டினியூஷன் இருந்துச்சுன்னா இல்லைன்னு சொல்ல, பட் கொஞ்சம் அந்த ஒரு புது ஃப்ளேவர்னு சொல்றதோட இன்னும் புது ஸ்டோரிக்குள்ள போற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தனித்தனி ரிலீஸ் பண்றாங்கல்ல, லைக் வந்துட்டு 1 மாசத்துக்கு முன்னாடி 4 எபிசோட் நம்ம பார்த்தோம், சரிங்களா? பார்த்துருப்போம். ஸோ நான் வந்துட்டு இந்த 4 இப்போ பார்ட் 2 பார்க்கறதுக்கும் நான் பார்ட் 1 முதல்ல இருந்து பார்த்தேன், சரிங்களா? சீசன் 2 முதல்ல இருந்து பார்த்துட்டு வந்தேன், சரிங்களா? ஒரு கண்டினியூஷன் கிடைக்கணுக்காக. ரிலீஸ்க்கு வந்துட்டு ஒரு 2 days பிஃபோர் வந்து உட்காந்து அந்த மிச்சம் 4 எபிசோடும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் கண்டினியூவாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது பார்த்தேன். இதுக்கே எனக்கு வந்துட்டு 3 தடவை ரிப்பீட் வாட்ச்ல பார்த்துட்டு தான் வந்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூன்னு சொல்றேன். எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்துட்டு நீங்க இந்த வெனஸ்டே சீரிஸே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீசன் 1 இருக்கட்டும், சீசன் 2 இருக்கட்டும், இதுக்கு வந்துட்டு ரிப்பீட் வாட்ச் வந்துட்டு கண்டிப்பா தேவை, அந்த ஸ்டோரியை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய குட்டி டீட்டெயில்ஸ், ஐடென்டி டீட்டெயில்ஸ் இருக்கு, சரிங்களா? லைக் இந்த ஈஸ்டர் எக்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு. அதை நீங்க நோட் பண்ணணும். உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, அந்த ஹோல் பிளாட்டையும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இந்த சின்ன டீட்டெயில்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு ரிப்பீட் வாட்ச்ல வந்துட்டு லைக் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். திரும்ப வந்துட்டு பவுஸ் பண்ணிட்டு ரிவைண்ட் பண்ணிட்டு பாக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் மறுபடியும் இந்த சீசன் 2 வந்துட்டு ஃபுல்லா நான் பார்த்து முடிச்சேன். ஸோ அதான் ரிவ்யூன்றது பண்றேன். ஸோ பார்ட் 2 ரிவ்யூ, சரிங்களா? ஸோ இந்த பார்ட் 2 வந்துட்டு 4 எபிசோட் நான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எபிசோட் வந்துட்டு ஆப்வியஸ்லி 1 hour தான் உங்களுக்கு பிடிக்கும், சரிங்களா? ஒவ்வொரு எபிசோடும். ஸோ டோட்டல் 4 hours பிடிக்கும், சரிங்களா? ஸோ இந்த பார்ட் 2ல எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் என்ன இருந்துச்சுன்னா, வேற யாரும் இல்லை, இந்த வெனஸ்டே சீரிஸ் டீம் தான் வந்துட்டு ஹைப் ஏற்றி விட்டுது. லேடி காகா அந்த ஒரு சிங்கர் இருப்பாங்களே, இப்போ ரீசெண்டாக கூட வந்துட்டு இந்த ஜோக்கர், நம்ம ஃபீனிக்ஸ் ஜோக்கர், அந்த ஜோக்கராக நடிச்சார்ல. ஸோ அந்த படத்தில் வந்து ஜோக்கர் 2 அதில் வந்துட்டு ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தாங்களே, முக்கியமாக கேரக்டர் ரோல். ஸோ அவங்க தான் லேடிக்காக, அவங்க ஒரு சிங்கர் ஆக்டர் கூட, அவங்க ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த என்ன சொல்றது, சீரீஸ் வந்து சாங்கும் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைப் ஏற்றிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு ஹைப்பு, லேடி காகா நடிக்கிறாங்களா, என்ன ரோலில் வருவாங்க, எனக்கு ஒரு மைண்டில் ஓடிக்க இருக்கு. ஒரு வேளை வந்துட்டு நம்ம வெனஸ்டேயோட சித்தி ரோலோ, அவங்க அம்மாவோட தங்கச்சியோ, இந்த ஆண்ட் ஒபேலான்னு இருக்கும்ல, அது டீஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் 1. ஸோ எனக்கு ஒரு டவுட்டு, யாரா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு முன்னாடி, இந்த பார்ட் 2 ரிலீஸ்க்கு முன்னாடி வந்துட்டு போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சின்ன போஸ்டர்ல நம்ம டிம் பார்ட்டனும் லேடிக்காகவும் வந்துட்டு அவங்க லுக்ல இருக்கிற மாதிரி வெள்ளை முடியோட லைக் வந்துட்டு வெள்ளை பேய் மாதிரி இருந்தாங்க. எனக்கும் டவுட், ஒரு பேயோ அப்படின்ட்டு, இல்லை வந்துட்டு மந்திரவாரியா, இல்லை என்ன ரோல் பிளே பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. சரி பார்த்தா எபிசோட் 6லயா எதுல ரிவீல் பண்ணாங்க, ஓகேவா? 2-3 நிமிஷம் தாங்க ரோலு, 3 கூட எனக்கு தெரில. சின்ன ரோலு, சரிங்களா? சின்ன ரோலு, லைக் வந்துட்டு ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான சீன்ஸ்க்கு என்ன சொல்றது, டிரைவர் ஒரு இம்பார்ட்டண்டான சீனை வந்துட்டு டிரைவன் பண்றதுக்கான ஒரு ரோல்னு வச்சுக்கலாமா, சரிங்களா? ஒரு 2 to 3 minutes தான் வராங்க, சரிங்களா? அது என்ன வராங்கன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு
வெனஸ்டேயோட பாட்டி காலத்துல இருந்து அவங்க ஒரு டீச்சர் ப்ரொஃபசர், ஓகேவா. அவங்களும் வந்துட்டு இப்போ வெனஸ்டேக்கு அந்த ஒரு சைக்கிக் எபிலிட்டி இருக்குல்ல, லைக் வந்து விஷன்லாம் வரும்ல, அவங்க வந்துட்டு அவங்க அதுல திறமசாலி. ரொஸ்லின் ரோட்வுட்னு சொல்லிட்டு அவங்க பேரு, கேரக்டர் ரோல். அவங்க செத்து போயிட்டாங்க. அவங்க ஒரு ஹாவியா வராங்க, ஒரு ஸ்பிரிட் கைட்டா வராங்க, ஓகேவா. ஸோ வந்தோடனே நான் பார்த்தேன், என்னடா ஒரு எபிசோட்ல மட்டும் காமிக்கிறாங்க, எங்கடா வேற எங்கடா அப்படின்னு தெரியல. அவ்வளவுதாங்க, அந்த ரோல் மட்டும்தான், சரிங்களா. ஸோ அவங்கள வச்சும் ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் இருக்கு. நான் கண்டினியூ சொல்றேன், அடுத்தடுத்த இதுல சொல்றேன். அது எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தெரியல. ஓகே, டெஸ்டிஃபைங்கா இருந்துச்சு. ஓகே, இம்பார்ட்டன்ட் ரோல் கொஞ்ச நேரத்துக்கு தான் வராங்க, அவ்வளவுதான் அந்த கேரக்டர் பிளே பண்ண முடியும், சரிங்களா. ஒரு கைடு மாதிரி, ஓகேவா, ஒரு ஸ்பிரிட் கைடு, ஓகேவா. இப்போ வெனஸ்டே வந்து அந்த யாரு அது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் போய்கிட்டு இருக்கு, ஒரு கைடு மாதிரி, ஓகேவா. ஸோ இந்த பாட்டும் வந்துட்டு லைக் ஹைப்பர் லிங்க் மட்டும் தான் போகுது, ஓகேவா. ஹைப்பர் லிங்க் அந்த காக்காவை யாரு, அந்த பிளாக் க்ராட் யார் வந்துட்டு யார் கண்ட்ரோல் பண்றா, சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த ஜொம்பி யாரு, ஓகேவா. ஸோ திங்கு யாரு. ஸோ இந்த மாதிரி ஹைப்பர் லிங்க்ல போய் கடைசி எபிசோட்ல எல்லாமே ஜாயிண்ட் ஆகுது, ஓகேவா. எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகுது, அந்த மாதிரி தான் போகுது. அப்போ நீங்க ஒரு என்ன சொல்லுது, அந்த ஒரு ஸ்டோரியும் வந்துட்டு நீங்க ஃபாலோ அப் பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா. அதுல கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ரிப்பீட்டா நீங்க வாட்ச் பண்றப்போ உங்களால வந்துட்டு கெச்சப் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நானே வந்துட்டு என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சு, ஓகேவா. ஸோ சரி, லேடிக்காக அவங்க ஒரு போர்ஷன் வந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க பாடின சாங் த டெட் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க, சரிங்களா. அதுவும் நல்லா இருந்துச்சு. எபிசோட் 7ல நினைக்கிறேன். அது ஒரு டான்ஸ் போர்ஷன், நம்ம ஈனிட்டும் வந்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி, நம்ம ஈனிட்டும் நம்ம ஆக்னஸும் சேர்ந்து வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த டெட் டான்ஸ், அது அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரிங்களா. அதே வந்துட்டு மியூசிக் வீடியோவா எடுத்திருந்தாங்க. நம்ம டிம் பாட்டன் தான் வந்துட்டு அந்த மியூசிக் வீடியோ டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு இருந்தேன். ஸோ நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன், சரிங்களா. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், எனக்கு பிடிச்சது. லேடிக்காக ஒரு சின்ன ஒரு கேமியோ மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க, அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய என்ன சொல்லுது சீன்லாம் இல்லை, ஓகேவா. சின்ன ஒரு கேமியோ லேடிக்காக, ஒரு லைக் ஒரு ப்ரொமோஷனுக்குன்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஒரு ப்ரொமோஷனுக்கு ஹைப் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ப்ரொஃபசர் வீன்ஸ், சரிங்க, அந்த வெள்ளை முடி வச்சுட்டு எப்பவுமே கம்பீரமா வராங்களே, சரிங்க. எனக்கு இந்த ஸ்கூலோட மானம் தான் முக்கியம், அவுட் கேஸ்ட் தான் முக்கியம்னு ஃபர்ஸ்ட் சீசன்ல சொல்லிட்டு இல்ல, அது கூட கடைசி எபிசோட்ல செத்து போயிட்டாங்களே, ஓகேவா. ஸோ அவங்க தான் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறாங்க. அவங்க வந்துட்டு நம்ம இது ஒரு ட்விஸ்ட், சரிங்க. நம்ம ப்ரொஃபசர் வீம்ஸ் வந்துட்டு அவங்களோட 13th கசனா, 14th கசனா, ஓகேவா, சொந்தக்காரவங்களாம். ஸோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்பிரிட் கைடா வந்துட்டு கூடி ஆடம்ஸ், அவரோட வெனஸ்டேயோட முன்னோர் தானே வந்தாங்க, அவளை மாதிரி இருக்கிற அவங்களோட பாட்டி, ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பிரிட் கைடா வந்துட்டு நம்ம ப்ரொஃபசர் வீம்ஸ் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் எப்படி வந்து அவங்க உயிரோட இருக்கிற போது வந்துட்டு வெனஸ்டே வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்களோ, நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவ இங்க போறா இங்க வரா அப்படின்னு. ஏன்னா அவன் வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டூடெண்ட், ஓகேவா. என்னாச்சும் ஒன்று பண்ணி விட்டுருவா, ஓகேவா. அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்களே, அதே மாதிரி ஸ்பிரிட் கைட் பண்றான்னு சொல்லிட்டு வெனஸ்டே நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, செத்தோம், சரிங்களா. ஒரு ஆவியா, ஒரு ஸ்பிரிட் கைட்னு சொல்றாங்க, கூடயே இருந்துகிட்டு இருப்பாங்க. அவளுக்கு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும், ஓகேவா. அது எனக்கு என்ன சொல்லுது, நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க நல்ல ஒரு கேரக்டருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓப்பனிங்ல நான் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் பார்க்கும்போது இது ஒரு மிஸ்ட்ரி கேரக்டர் அப்படிதான் நினைச்சேன். பட் அவங்களோட மோட்டிவ் வந்துட்டு நல்ல மோட்டிவ், அந்த ஸ்கூலை வந்துட்டு அவங்க பாதுகாக்கணும், ஸ்கூலுக்கு எந்த ஒரு கெட்ட பேர், சேஃபா இருக்கணும், அந்த அவுட் கேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கன்சர்ன் இருக்கு, நல்ல எண்ணத்தோட. ஸோ என்னடா ஃபர்ஸ்ட் சீசன்ல போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். ஓகே, இதுல வந்துட்டு ஒரு ஸ்பிரிட் கைடன்ஸும் கொண்டு வந்தாங்களே, எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு நான் வந்துட்டு சின்னதாக வந்துட்டு நோட் பண்ணி வச்சிருக்கேன், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம திங்கை பத்தி வந்துட்டு நிறைய ஆன்லைன்ல வந்துட்டு இந்த என்ன சொல்றது, என்ன சொல்றது, நம்ம ஃபேன்ஸ்லாம் இருக்கானுங்களே. ஸோ இந்த திங்கு வந்துட்டு யாருன்னு தெரியுமா, அந்த திங்கு தான் வந்துட்டு அந்த ஜொம்பியோட அந்த கை ஜொம்பி வந்துட்டு வரும்போது எல்லாம் ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க. ஜொம்பியோட நீங்க கை பார்த்தீங்கன்னா அந்த ஜொம்பி வரும்ல, ஸ்லப், நம்ம வெனஸ்டே தம்பி கூட வந்துட்டு ஸ்லப் ஃப்ரெண்டு மேலே பழகி இருப்பான். ஸோ அந்த ஸ்லப் வந்துட்டு அந்த நீங்க ஃபர்ஸ்ட் சீசன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லப்க்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன்ல கூட இல்லை, ஆமா, ஆல்மோஸ்ட் எல்லாம் என்ன சொல்றது, இந்த ஃபேஸ்லாம் வந்துடும், ரீஜென்ரேட் ஆயிரும், ஓகேவா. ஸோ அது கூட தனி கதை போவோம், ஓகேவா. ஸோ இந்த திங்கு தான் வந்துட்டு ஸ்லர்ப்போட ரைட் ஹேண்டு அப்படின்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னடா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு உண்மையா இல்லையானே எனக்கு ஒரு டவுட்லேயே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோன்னே, பார்ட் 2 பார்த்து முடிச்சோன்னா, நிஜம் தான்டா, கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தோணுச்சுங்க, சரிங்களா. அது ஒரு மாதிரி கரெக்டான கெஸ்ஸிங்,
சரிங்களா. உண்மையிலே திங்குக்கே தெரியாது. ஓகே, திங்குக்கே தெரியாது. லைக் வந்து அவன் தான் வந்து அந்த ஜொம்பியோட பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஐசக். சரிங்களா. ஐசக் யாருன்னா நம்ம வந்துட்டு டெய்லர் இருக்கான்ல, அதான் ஹைடா மாறிடுவானே, அவனோட அம்மாவோட தம்பி. ஓகேவா. ஸோ அவன் தான் வந்துட்டு அதுக்கு ஒரு ஸ்டாரி போவோம். சரிங்களா. அந்த ஐசக் அந்த ஜொம்பி இருக்குல்ல, ஓகேவா, அந்த அந்த ஸ்கல் ட்ரீல வந்து புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த பார்ட் 1ல சீசன் 2ஓட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு இந்த டிம் பர்டன் ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு அனிமேஷன் ஒரு ஒரு ஸ்டாரி போகாது. கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஒரு 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 ஸ்டாரி சொல்லுவாங்களே, அந்த 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 மெக்கானிக்கல் மிஷின் ஹார்ட்டு, ஓகேவா, அந்த மணிகோட்லேருந்து வெடிச்சு வந்துட்டு ஸ்கல் ட்ரீல வந்துட்டு அது ஒரு சின்ன போர்ஷன் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஒரு அனிமேஷன் ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் தான் வந்து ஐசேக். ஓகேவா. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி போவோம். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நல்லா எப்படி சொல்லுது, சுவாரஸ்யமா இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். என்ன சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகேவா. நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, எங்கடா இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கனெக்ஷன். அது அப்படியே டெய்லர் ஃபேமிலி கூட, ஓகேவா, டெய்லர் ஃபேமிலி கூட கனெக்ட் ஆகுது. ஓகேவா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா. ஸோ ஸோ திங்கு வந்துட்டு அந்த ஜோம்பியோட ஐசேக்கோட ரைட் ஹேண்ட். ஓகேவா. அது ஒரு ஒரு ஆக்சிடென்ட்னால திங்குக்கு அந்த கைக்கு வந்துட்டு உயிர் வந்துடும். ஓகேவா. ஸோ அப்பையிலேருந்து வந்துட்டு அவங்க அம்மா அப்பா ஸ்டூடெண்டா இருக்கிறப்போ, சரிங்களா, அப்பவே. ஸோ அப்பையிலேருந்து வந்துட்டு திங்கு வந்துட்டு ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பரா தான் இருக்கு. ஆடம்ஸ் ஃபேமிலியில ஒரு மெம்பரா தான் இருக்கு. இவன் வந்துட்டு என்னதான் குடும்பத்தை ஒரு வேலைக்கான மாதிரி நடத்தி இருந்தாலும் வந்துட்டு திங்கு வந்துட்டு ஒன் ஆஃப் த ஆடம்ஸ் ஃபேமிலி மெம்பர் தான். ஓகேவா. அதுல எதுவுமே வந்துட்டு எல்லாத்துக்கும் பிடிக்கும். வெனஸ்டேக்கு பிடிக்கும், அவங்க அம்மா அப்பா தம்பிக்கெல்லாம் வந்துட்டு திங்க பிடிக்கும். ஓகேவா. ஸோ கடைசியில திங்கே வந்துட்டு காப்பாற்றுற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. சரிங்களா. அந்த கைக்கு சொந்த காரணமே வந்துட்டு திங்க வந்துட்டு கொன்றோம். சரிங்களா. அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, எமோஷனலா இருக்கும். எனக்கு அது வெறும் கை தான் அதுக்கு வந்து பேச முடியாது. வெறும் வந்துட்டு சைன் லாங்குவேஜ் தான். ஓகேவா. ஆனா அந்த அந்த கேரக்டர், வெறும் அந்த கை கேரக்டர் எமோஷனல் நம்ம ட்ரிகர் பண்ணோம். லிட்டரலி வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கட்டத்துல வந்து திங்கு சாகிற அளவுக்கு போயிடும். எனக்கு அழுக வந்துச்சு. ஐயோ, வெனஸ்டே அழுகுற மாதிரி எனக்கு அழுக வந்துச்சு. அந்த ஒரு எமோஷனல் திங்கு எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிஸ்ட்ரியான ஒரு கேரக்டர், ரைட்டா. சரிங்களா. ஸோ எமோஷனல். ஸோ இந்த படத்துலயும் வந்துட்டு லைக் வந்துட்டு அந்த மாதிரி தான் அந்த எமோஷனல் வந்துட்டு அழகா கன்வே பண்ணியிருக்காங்க வெறும் அந்த கை கேரக்டரை வச்சு. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சரிங்க. இந்த சீரீஸ் இந்த சீரீஸ் உள்ள ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா. அது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு உண்மையிலேயே சொல்ல போனா. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது, இந்த பாடி ஸ்வாப் அந்த கான்செப்ட் வந்துட்டு இதுல சேர்த்துருந்தாங்க. சரிங்களா. நான் ஃபர்ஸ்ட் சொன்னல ரோஸ்லின் ராட்வுட், நம்ம லேடி காக்கா வந்துட்டு அந்த ப்ரொஃபஸரா ப்ளே பண்ணியிருந்தாங்களே. ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த பாடி ஸ்வாப் காரணம். சரிங்களா. அந்த மாதிரி கதையை ரிலேட் பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுங்க. என்னால வந்துட்டு அந்த போர்ஷனை என்னால வந்துட்டு பெட்டரா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரிங்களா. அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். சரிங்களா. ஆக்சுவலி வெனஸ்டே தான் போகணும். லைக் வந்துட்டு டெம்பரரியா வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு டெம்பரரியா விஷன் கேட்கறதுக்காக, ஒரு பெர்மிஷன் கேட்கறதுக்காக வந்துட்டு அவங்க கல்லறைக்கு போவா. சரிங்களா. நம்ம ரொஸ்லினோட கல்லறைக்கு போவா வெனஸ்டே. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டா ஈனிட்டும் வந்து சேர்ந்து வந்தனால அந்த 2 பேருக்குள்ள வந்துட்டு பாடி ஸ்வைப் ஆகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு 16 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு பாடி ஸ்வைப் ஆகிறோம். ஓகேவா. பாடி ஸ்வைப் எப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஈனிட் உடம்புக்குள்ள வெனஸ்டே இருப்பா, வெனஸ்டே உடம்புக்குள்ள ஈனிட் இருப்பா. இது இந்த பட்டூலே இல்லை, இந்த சீசன் 2லயே வந்துட்டு எனக்கு பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் சீன்ஸ் தான் வந்துட்டு அதுதான் கண்டிப்பா சொல்லுவேன். சரிங்களா. கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும். பிகாஸ் நீங்க வந்துட்டு ஜெனா ஒர்த்தேகா, சரிங்களா, ஜெனா ஒர்த்தேகா வந்துட்டு ஒரு மாதிரி சிரிக்க மாட்டா, ஒரு மாதிரி உருன்னு இருக்கும் மூஞ்சு. சரிங்களா. உண்மை உருன்னு இருக்கும். கலர்ஸ் அவளுக்கு ஒத்துக்காது. அந்த கேரக்டர் சொல்றேன். சரிங்களா. ஜெனா ஒர்த்தேகா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. லைக் வந்து ஃபன்னா பண்ணது இல்ல அந்த கேரக்டரே அப்படித்தான். அவ சிரிக்கிறதே பல்லு தெரியாம சிரிக்கிறதே 2 விஷயத்துக்கு தான் சிரிச்சிருக்கா. ஒண்ணு அவங்க அங்கிள் ஃபெஸ்டரை பார்த்தப்போ, 2வது அவங்க கிராண்ட் மாமா பார்த்தப்போ, சரிங்களா, அவங்க பாட்டியை பார்த்தப்போ மட்டும்தான் வாய் பல்லு தெரியாம சிரிச்சிருப்பா. மற்றபடி சீரியஸ் ட்ரூவா நீங்க பாத்தீங்கன்னா அவன் சிரிக்கவே மாட்டான். எதுக்கும் சிரிக்க மாட்டா. ஓகேவா. இழிச்சுக்கிட்டு சிரிக்கவே மாட்டா. ஸோ இது அப்படி கான்ட்ராஸ்ட். சரிங்களா. ஸோ ஜெனா ஒர்த்தேகா இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ். நீங்க வந்துட்டு சீரீஸோட பாத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். பட் நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸா பாருங்களேன். ஜெனா ஒர்த்தேகா இவ்வளவு நாள் வெனஸ்டே ப்ளே பண்ணவங்க, அவங்களுக்கே ஒரு மாதிரி வந்துட்டு ரூடா ஆயிடுச்சு அந்த கேரக்டர். சரிங்களா. ஒரு மாதிரி அது கேரக்டர்ல இருந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஈனிட்டா ப்ளே பண்ணணும். ஓகே. ஈனிட்டா வாட் இஃப் என்னது ஜெனா ஒர்த்தேகா ப்ளே ஈனிட்.
ஈனிட் கேரக்டர். ஒருவேளை வந்துட்டு இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்டாரி லைன் இருந்தா சொல்றேன் சரிங்களா. ஆல்டர்னேட்டிவ்ஸ்னா வந்துட்டு இந்த மாதிரிக்குள்ள இருக்கலாம். ஒருவேளை வந்துட்டு ஜெனா ஒர்த்திகா வந்துட்டு ஈனிட்க்கு அவங்க வந்துட்டு செலக்ட் ஆயிருந்தா இப்படிதான் இருந்திருப்பாங்க சரிங்களா. இந்த கலர்ஸ், இந்த மேக்கப் பண்ணிக்கிட்டு, கலர்ஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, லைக் வந்து எப்படி சொல்ற துரு 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 இருந்துக்கிட்டு, ஓகேவா. இவ்வளவு நாள் வந்துட்டு ஏமா மயசை வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம் as a ஈனிட்டா, அவங்க துருத்துன்னு இருப்பாங்களே. அப்படி ஜெனா ஒர்த்திகாவை பார்க்கும்போது உண்மையில எனக்கு சர்ப்ரைஸ். ஓகேவா, இவ்வளவு நாள் இப்படி இருந்துட்டு கேரக்டர். ஸோ அதுக்கு டக்குன்னு டக்குன்னு இல்லை, அவங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஹோம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரைட். ஸோ இவ்வளவு நாள் த்ரூ அவுட் சீசனாக வந்துட்டு அவங்க வெனஸ்டேயா ப்ளே பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு கேரக்டர் ஷிஃப்ட்னு ஆகிறப்போ வந்துட்டு கண்டிப்பா அதுக்கான ஸ்ட்ரகிள் கண்டிப்பா இருக்க செய்யும். ஈஸியா ஒரு கேரக்டரை நம்மளால ஷிஃப்ட் பண்ணி நடிக்க முடியாது சரிங்களா. என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். ஸோ அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப கான்ட்ராஸ்டான கேரக்டர், லைக் வந்து வெனஸ்டேயும் ஈனிட் கேரக்டரும் கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட், ஆப்போசிட்டான கேரக்டர் சரிங்களா. இப்போ வெனஸ்டே ஈனிட் வந்து துருத்துன்னு இருப்பா, சோஷியல் ஃப்ரெண்ட்லியா இருப்பா, ஜாலியா இருப்பா, எப்பவுமே இருக்கிற கேரக்டர்னா வெனஸ்டே அப்படி கான்ட்ராஸ்ட், அப்படி ஆப்போசிட். யார்கிட்ட பேச மாட்டா, தனியா தான் இருப்பா. அவளுக்கு வந்துட்டு லைக் வந்துட்டு இந்த கருப்பு, இருட்டு, புதக்கொலி, சுடுகாடு, சாவு, ரத்தம், அவளுக்கு அதுதான் அவளுக்கு இதே ஹாப்பி, ஓகேவா. அந்த மாதிரி தான் இருப்பா. ஸோ இந்த கேரக்டர் ஷிஃப்ட் ஆகிறப்போ, இந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கேரக்டர் அவங்க ப்ளே பண்ணி நடிக்கிறப்போ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கணும் ரைட்டா. பயங்கரமா இருந்துச்சு ஜெனா ஒர்த்திகோட பெர்ஃபார்மன்ஸ், ஓகேவா. சரிங்களா, இருங்க வரேன், ஏமா கிட்ட வரேன், ஓகேவா. ஸோ ஜெனா ஒர்த்திகோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையா இருந்துச்சு, ஓகேவா. ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சு, ஸோ ஆரம்பத்தை ஃபர்ஸ்ட் சீசனே சொல்லியிருப்பாங்க, இந்த அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, வெனஸ்டேயோட அம்மா சொல்லியிருப்பாங்க, ஏன் பிளாக் ட்ரெஸ் போட்டு வரானா வந்துட்டு வெனஸ்டேக்கு வந்துட்டு இந்த கலர் ஒத்துக்காது, கலர் அலர்ஜி இருக்கு அப்படின்ற. ஸோ நம்ம ஈனிட்டுக்கு வந்து கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ மேக்கப் பண்ணிக்கிட்டு வேணும்னு வேணும்னு மேக்கப் பண்ணிக்கிட்டு, ஹேர்லாம் கலர் பண்ணிக்கிட்டு வருவா, ட்ரெஸ்லாம் கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு. ஸோ அவளுக்கு வந்து அந்த அலர்ஜி வர ஆரம்பிச்சிடும் ஃபேஸில், ஓகேவா. ஃபேஸில் உடம்புலாம் அலர்ஜிக்கு அந்த இது வர ஆரம்பிச்சிடும். அப்போ எனக்கு புரிஞ்சு, ஓகே இதை வந்துட்டு அழகு விஷுவலாக காமிச்சிட்டாங்க. வாய் வார்த்தையா ஒரு அவள் வந்துட்டு ஏன் வந்துட்டு அவள் இந்த உடுப்புலேயே இருக்கா, ஏன் அவள் வந்துட்டு எப்பவுமே அந்த டார்க் ஷேட்லேயே இருக்கா, சரிங்க. கலர் ஒத்துக்காது. ஸோ கலரா மாறணும்னு நினைச்சாலும் அவளுக்கு அலர்ஜிக். இது ஒரு லாஜிக்கான ஒரு விஷயமா எனக்கு இருந்துச்சு, ரொம்ப புரிஞ்சிச்சு. அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா ஈனிட் கேரக்டர் வந்துட்டு நம்ம எம்மா மயஸ் வந்துட்டு பிளே பண்றாங்க ரைட்டா. அவங்க கேரக்டர் எப்பவுமே துருன்னு இருக்க கேரக்டர். ஈனிட் கேரக்டர் துருன்னு லைக் வந்துட்டு ஓகேவா, ஜாலியா, ஓகேவா, எல்லாரும் சோஷியலா பேசிக்கிட்டு ஹே காய்ஸ் அப்படி அதெல்லாம் நல்லா இருக்குங்க சரிங்களா. அந்த ஹே காய் சொல்றதுலாம் வந்துட்டு ஜெனா ஒர்த்திகா பண்ணாங்க, ஓகேவா. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நான் விட்டு ஜெனா ஒர்த்திகாவை பாராட்டிக்கிட்டே இருப்பேன் சரிங்களா, கொஞ்சம் விட்டுறேன். ஸோ இங்க பக்கத்து வந்துட்டு நம்ம ஏமா மயஸ் வந்துட்டு பார்த்தா வந்துட்டு வெனஸ்டே கேரக்டர் பிளே பண்ணோம். இந்த ஜாலியா இருக்கிறதாச்சும் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். பட் வந்து வெனஸ்டே கேரக்டர் ரொம்ப ரூடா, ரொம்ப அப்படியே டஃப்பா இருக்கும் ரைட்டா, அப்படியே உருன்னு இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ சிரிச்ச மூஞ்சி ஏமா மயஸ் பார்த்துட்டு இவ்வளவு நாளா டக்குன்னு இப்படியே தான் இருப்பா ஏமா மயஸ். அவங்க பிளே பண்ற வெனஸ்டே மாறி இருக்கும், அப்புறம் இப்படியே முறைச்சிக்கிட்டே இருப்பா. அது என்னடா பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சு. சின்ன வயசு தான், ஒரு 21-22 ஏஜ் இருக்கமா ரெண்டு பேருக்கும், ஜெனா ஒர்த்திகாக்கும் நம்ம எம்மா மயஸ்க்கும். லைக் வந்து கான்ட்ராஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இவ்வளவு ஒர்க் போட்டிருப்பாங்க. அந்த போர்ஷனை நீங்க பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு எபிசோட் 6 நினைக்கிறேன், உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன். எபிசோட் 6லயா 6-7 நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ அந்த ஒரு இது வரும் 6ன்னு நினைக்கிறேன், ஓகேவா. நல்லா இருக்கும், ஓகேவா, செம்மையா இருக்கும். நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. நான் செம்மையா என்ஜாய் பண்ணேன். அந்த ரெண்டு கேரக்டர் கான்ட்ராஸ்டா பிளே பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உண்மையில பிடிச்சிருந்துச்சு, ஓகேவா. ஸோ அந்த பாடி ஸ்வாப்னு அந்த கான்செப்ட் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. நம்ம தமிழ் சினிமாலையும் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் படத்துலையும் வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு பார்த்துருக்கேன், நம்ம ஏமா நடித்த படம் தான். படம் பேர் வந்துட்டு ஃபேமிலி ஸ்விட்ச், ஓகேவா. ஸோ ஃபேமிலி ஸ்விட்ச்சு. ஸோ ஃபேமிலியில் வந்து 4 பேர் இருப்பாங்க ஏமாவோட சேர்த்து. ஸோ அவங்களுக்குள்ள வந்துட்டு அவங்க லைக் வந்துட்டு அவங்க இடத்துலேருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அது ஒரு இது சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க இடத்துல பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். இல்லாட்டி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட தெரியாத அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு பார்த்தீங்களா. அது அப்படியே
அந்த கான்செப்ட்டுக்கு வந்து ரொம்ப சூட்டா இருக்கும் பாடி ஸ்வாப்க்கு. சரிங்க, அந்த ஒரு ஹோல் ஃபேமிலியே வந்துட்டு பாடி ஸ்வாப் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அப்பா மாமன் கூட ஸ்வாப் ஆயிடுறாரு, மாமா அப்பா கூட ஸ்வாப் ஆயிடுவாரு. ஸோ ஏமா மைஸ் அவங்க அம்மா கூட ஸ்வாப் ஆயிடுவாங்க, அவங்க அம்மா ஏமா மைஸ் உடம்புக்குள்ள போயிடுவாங்க. ஸோ அவங்க டெய்லி லைஃப்ல என்ன கோ த்ரூ பண்றாங்க அந்த மாதிரி அந்த கஷ்டத்தை அப்படி அது நான் வந்துட்டு தனியா வந்துட்டு நான் அந்த ரிவ்யூல சொல்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த படம் பார்த்துருக்கேன், அந்த படத்துல வந்து பாடி ஸ்வாப் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துலயும் வந்துட்டு அந்த கான்செப்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வெனஸ்டே சீரீஸ்ல. ஓகேவா, அந்த போர்ஷன்லாம் செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா, அங்கிள் ஃபெஸ்டர் வருவார்னு நினைச்சேன். சரி எங்கேயாச்சும் வந்து காமெடி பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டுன்னு. பார்ட் 1ல வந்தார் ரைட்டா. பார்ட் ஒன்ல எபிசோட் 3 and 4ல வந்தாருன்னு நினைக்கிறேன். கடைசியில ஒரு சின்ன கண்ட்ரிபியூஷனா வந்தாரு. இதுலயும் வந்துட்டு லாஸ்ட் எபிசோட் 8ல கடைசியில தான் ஒரு மிட் கிரெடிட் சீன்ல தான் வராரு. ஓகேவா, ஸோ ஏன்னா வந்துட்டு நம்ம யாரு ஈனிட் வந்துட்டு ஸோ அந்த பாடி ஸ்வைப் வந்துட்டு மாறிடும். மறுபடியும் வந்து அவங்க உடம்புக்குள்ள போயிடுவாங்க. சரிங்களா, அதை நான் முடிக்காம விட்டேன். மறுபடியும் அவங்க உடம்புக்குள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேர் உல்ஃப் வந்துட்டு சாரி ஈனிட் வந்துட்டு வேர் உல்ஃபா மாறிடுவாங்க ஃபுல் மூன்னால. சரிங்களா, அவங்களால திரும்ப பாடி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு ஒரு கான்செப்ட் வரும். சரிங்களா, அவங்களால திரும்ப வந்துட்டு மனசனை வர முடியாது அப்படின்ட்டு. சரிங்களா, ஸோ வந்துட்டு வருவாங்களா இல்லையான்னு அடுத்த சீசன்ல வந்து தெரியும். பிகாஸ் வந்து சீசன் 3 கன்ஃபார்ம் ஆச்சு பாருங்களேன். மேபி அடுத்த வருஷமா இருக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லாட்டி அதுக்கு அடுத்த வருஷமா கூட இருக்கலாம். சரிங்களா, பார்ப்போம். ஸோ நம்ம ஈனிட்டை தேடுறதுக்கு வந்துட்டு அங்கிள் ஃபெஸ்டர் கூட வெனஸ்டே கிளம்பி போயிடுவா. ஓகேவா, ஹேண்ட் திங்கு வந்துட்டு ஃபேமிலி கூட இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த ஐசக் வந்துட்டு செத்து போயிடுவான். ஓகேவா, ஸோ இவன் யாரும் டைலர் வந்துட்டு நம்ம ப்ரொஃபஸர் டீச்சர் கேப்ரி இருப்பாங்களே, அந்த வயலின் மியூசிக் டீச்சர் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அதுவும் ஒரு மிஸ்ட்ரி. யார் அவங்க அந்த யார் அந்த கேப்ரி டீச்சர், அவங்க ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. ஓகேவா, ஸோ அந்த நம்ம ப்ரொஃபஸர் யார் பிரின்சிபல் டாட் இருக்காரா, டாட் கண்ணாடி போட்டுட்டு வருவார்ல. ஸோ அவரோட ஸ்டோரியும் நம்ம பியாங்கா அம்மா இருக்காங்களே, அந்த மார்னிங் சாங் அது இதுன்னு அந்த கான்செப்ட் இருக்கும்ல. நானும் பார்த்தேன், மார்னிங் சாங்னா என்னடா பாட்டா, என்னடா எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் சீசன்லேயே அந்த மார்னிங் சாங்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா, ஸோ பியங்கா வந்துட்டு மார்னிங் சாங் அது ஒரு இந்த சீசன்லாம் தெரியுது. மார்னிங் சாங்னா வந்துட்டு ஒரு சொசைட்டி, ஒரு சங்கம் மாதிரி, திருட்டு சங்கம். ஓகேவா, அதுக்கு தலைவர் வந்துட்டு நம்ம பிரின்சிபல் டாட் தான். சரிங்களா, ஸோ அவர் மேல வந்துட்டு பட்மன்ட்லேயே ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருந்துச்சு. யார் அவன், ஒரு மாதிரி மிஸ்டியான ஒரு ஆளா இருக்கானே, கெட்டவனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவரோட கேரக்டரை அப்படி பியங்காவோட அம்மா கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இருக்கு, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ யார் வந்துட்டு பியங்கா அம்மா. அந்த மார்னிங் சாங்னா என்ன, இந்த மார்னிங் சாங்க்கும் ப்ரொஃபஸர் வீம்ஸ்க்கும் என்ன சம்மந்தம். ஓகேவா, ஸோ இது ஒரு தனி பேரலா ஸ்டாரி போகுமா. ஸோ அதான் சொல்றேன், நிறைய வந்துட்டு ஹைப்பர் லிங்க், சின்ன குட்டி ஸ்டாரி இருக்கு சுத்தி, எல்லாமே சேர்ந்து கடைசியில ஒரு எபிசோட் 7 and 8ல தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒன்னொன்னா முடியும். ஓகேவா, எபிசோட் 7ல வந்துட்டு நம்ம பியங்கா அம்மாவோட ஸ்டாரி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எபிசோட் 8ல வந்துட்டு அந்த ஐசேக் அந்த ஜோம்பி ஸ்லர்ப்போட ஸ்டாரி, டைலரோட ஃபேமிலி ஸ்டாரி, திங்கு அதுக்கு முடியும். ஸோ இது எப்படி இருக்குன்னா, மிஸ்ட்ரி த்ரில்லர், எப்படி சொல்ற இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இருந்துச்சு. சரிங்களா, அதுவும் இருந்துச்சு. இது ஒரு மாதிரி என்ன சொல்றது, சூப்பர் நேச்சுரல் தீமா த்ரில்லரா எல்லாம் சொல்றோம் இருந்துச்சுன்னு சொல்லலாமே. சரிங்களா, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் இம்பார்ட்டன்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகேவா, ஸோ அதான் நிறைய குட்டி ஸ்டாரி இருக்கு. ஸோ ஒன்னொன்னும் நீங்க வந்து நோட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து நான் ரிப்பீட் வாட்ச்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன் மொத்த எபிசோடையும். ஓகேவா, மொத்த சீசனையும் சொல்றேன். ஸோ பார்த்துட்டு இருந்தேன், அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் ஆர்லாஃப், நம்ம கிறிஸ்டோபர் நடிச்சிருப்பால, அந்த ஹெட் ஜார்ல மட்டும் இருக்கமே. சரிங்களா, அவருக்கு ஒரு பெஸ்டான ட்ரிபியூட் நான் கண்டிப்பா சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த பார்ட் 2ல வந்துட்டு த்ரூ அவுட் வராரு. பட் வந்துட்டு பாவம் ஸ்லர்ப் வந்துட்டு அவரையும் விட்டு வைக்கல, அவர் மூலியம் கடிச்சு சாப்பிட்டுருச்சு. ஓகேவா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா, அது எப்படி சொல்லுது, நான் நினைச்சேன் லேடி காக்காக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் நிறைய பெரிய இம்பார்ட்டன்டான ரோலு அந்த மாதிரி நினைச்சேன். பட் வந்துட்டு இல்லை, நம்ம கிறிஸ்டோபர் இருக்கார்ல, ப்ரொஃபஸர் ஆர்லாஃப் நடிச்சாரு, அவருக்கு தான் நல்லா ரோல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அவர் வரும் வந்துட்டு அந்த ஹெட் மட்டும் தானே இருக்கும் அந்த ஜாருக்குள்ள. அதுக்குன்னு தனி ஒர்க் போயிருக்கு, அதுக்குன்னு தனி சிஜி ஒர்க்லாம் போயிருக்கு. ரைட்டா, அது சும்மா வந்துட்டு எடுத்து செய்ய முடியாது. தனியா வந்துட்டு அவரை நடிக்க வச்சு அதை அந்த ஹெட்டை கட் பண்ணி அந்த ஜாருக்குள்ள இருக்கிற மாதிரி செட் பண்ணி
ஓகேவா. இது இந்த மாதிரி நிறைய பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் இருக்கு, சிஜி ஒர்க்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா. ஸோ அவருக்கு ஒரு பெஸ்டான ட்ரிபியூட் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு உண்மையில ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சீன் இருக்கும். அதுல வந்துட்டு இல்லைங்க, அதுல வந்துட்டு ஓகே ஆ ஒரு ஒரு ஈவெண்ட் இருக்கும். சரிங்களா. நம்ம என்னது, நம்ம வெனஸ்டேயும் ஈனிட்டும் வந்துட்டு பாடி ஸ்டாக் பண்ணிடுவாங்களே. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஓடி இருக்கும். சரிங்களா. ஸோ வெனஸ்டே வந்து ஈனிட் உடம்புக்குள்ள இருக்கனால அவன் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு ஓடி போயிடுவா. சரிங்களா. ஸோ வெனஸ்டே வந்துட்டு வெனஸ்டே உடம்புக்குள்ள ஈனிட் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 கொலப்படி சுற்றி இருப்பாங்க. சரிங்களா. ஸோ அந்த அந்த சமயத்தில் வந்துட்டு திங்கு கிட்ட ஹெல்ப் கேட்குறப்போ திங்கு வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பேம்ப்ளெட் காமிக்கும், சம் ஆஃப் யுவர் பார்ட். சரிங்களா. அந்த ஈவெண்ட் பேர் சம் ஆஃப் யுவர் பார்ட். ஸோ அந்த அந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு தனி பாட்டா இருக்காங்களோ, பாடி பாட்டா இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் திங்கு மாதிரி, திங்கு கை இருக்கும். சரிங்களா. அவங்க வந்து கலந்துக்கலாம். சரிங்களா. அவங்க அவங்க என்ன சொல்றது, இவன் நம்ம தனித்தனியா இருந்தாலும் நம்ம வந்துட்டு முழுமையானவங்க தான் ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த அந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்றது வந்துட்டு நம்ம ப்ரொஃபஸர் ஆல்வாஃப். ஓகேவா. ஏன்னா அவரும் ஒரு ஹெட் தனியாக தான் இருக்காரு. ரைட்டா. ஸோ வந்துட்டு அவர் தான் கண்டக்ட் பண்ணுறாரு. ஸோ திங்கு வந்துட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு போவோம். அந்த ஒரு ஹாலில் நடக்கும். சரிங்களா. ஸோ அந்த ஈவெண்ட்ல யார் இருப்பாங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாடி பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். தனித்தனி பாடி பார்ட்ஸ், வேற மிஸ்ட்ரி பாடி எப்படி திங்கு இருக்கோ, திங்கு ரைட் ஹேண்ட். சரிங்களா. அதுக்கப்புறம் கண்ணு 2 மட்டும் இருக்கும். சரிங்களா. கண்ணு 2 மட்டும் இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கை வரைக்கும், இந்த கை வரைக்கும் ஒரு பாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கை வரைக்கும் ஒரு பாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கால். ஓகேவா. கால் முட்டி வரைக்கும் ஒரு பாட்டு இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் கால் தொட வரைக்கும் ஒரு பாட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்றது, திங்கு மாதிரி தனி பார்ட்ஸ். ஓகேவா. அந்த குரூப்லயே வந்து நம்ம ப்ரொஃபஸர் ஹார்லோஃப் அவர் தலை மட்டும் இருக்கு பாத்தீங்களா. ஸோ வந்து இவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுது, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் அது. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் காது இருக்கும். ஓகே. ஒத்த காது மட்டும் இருக்கும். சரிங்களா. அதுங்களுக்கு எப்படி சொல்றது, அது வெறும் பாடி பார்ட்ஸ்னா அதுங்களுக்கும் ஒரு உயிர் கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன சீன் தான். சரிங்களா. சின்ன சீன் தான். அதுவும் அந்த பாடி பார்ட்ஸும் அசையற மாதிரி, கை தட்டுற மாதிரி, வந்து கை தட்டுற மாதிரி, கண்ணு வந்துட்டு கை தட்டினா கண்ணு வந்துட்டு ரெண்டும் இப்படி தட்டிக்கும், இப்படி தட்டிக்கும். அப்புறம் கால் வந்துட்டு இப்படி சாரி இப்படி தட்டும். ஓகேவா. கால் கை தட்டுறதுக்கு, ஹேண்ட் ஷேக் சாரி கிளாப் பண்றதுக்கு. ஓகேவா. ஸோ அந்த குரூப்ல வந்துட்டு நம்ம யாரு ஆக்னஸ் வந்துட்டு ஹார்ட் புரோக்கன்ல வந்துட்டு போயிடுவா. லைக் வந்து வெனஸ்டே வந்துட்டு திட்டி விட்டுருவா. லைக் வந்து வெனஸ்டே வந்து ஹர்ட் பண்ணிடுவா ஆக்னஸ் எவ்வளோ ஒரு ஆக்னஸ் வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து வெனஸ்டேயோட டிவோடி மாதிரி, ஃபேனுங்கிறதோட வெனஸ்டேயோட டிவோடி. அவளை ரொம்ப ரொம்ப தீவிரமா ஒரு ஒரு டிவோடியா இருப்பா வெனஸ்டேக்கு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே வெனஸ்டே ஹர்ட் பண்ணி விட்டுருவா. வெனஸ்டேக்கு தான் யாருமே பிடிக்காத, ஹர்ட் பண்ணி விட்டுருவா. ஸோ ஆக்னஸ் வந்துட்டு அந்த சோகத்திலே வந்துட்டு அந்த அந்த ஈவெண்ட்டை பார்த்துட்டு போவா. ஸோ போயிட்டு நானும் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ஆல்வாஸ் கிட்ட கேட்பா. திங்கும் பார்க்கும் என்ன வந்திருக்கா அப்படிங்கிறது. ஸோ ப்ரொஃபஸர் சொல்லுவார், தாராளமாக எல்லாரும் கலந்துக்கலாம், எல்லாரும் கலந்துக்கலாம். ஸோ சேர் போட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துருவாங்க. அது ஒரு 2 to 3 to 4 மினிட்ஸ்க்கான சீனு. சரிங்களா. அது ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா. இவன் வந்துட்டு என்னதான் பாடி பார்ட்ஸ், வெறும் பாடி பார்ட்ஸ் கம்ப்ளீட்டா இல்லைன்னா கூட எல்லாரும் அவங்க நம்புறதை பொறுத்து தான் முழுமையானவங்க தான். அது சிம்பாலிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இவன் வந்து நம்மளுக்கு ஏதாவது குறை இருந்தா கூட இட்ஸ் ஓகே, நம்ம நம்பர்ல தான் இருக்கு. நம்ம முழுமையானவங்கன்னா நம்ம முழுமையானவங்க நம்ம நினைக்கிறோம்னா நம்ம முழுமையானவங்க தான், கம்ப்ளீட் பர்சன் தான் அப்படின்னு வந்துட்டு ஒரு மோட்டிவேட் பண்றதுக்கான ஒரு ஈவெண்ட். சரிங்களா. அது அது உங்களுக்குலாம் எனக்கு எப்படின்னு தெரியல, அது உங்களுக்கு கனெக்டா ஆனிச்சா இல்லையாட்டு. அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு லெசன்கான ஒரு சீன் நினைக்கிறேன், ஒரு லெசன்ஸ் கற்றுக் கொடுக்குற ஒரு சீன். ஓகேவா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்க. ரொம்ப ரியல் லைஃப்ல கனெக்ட் ஆகுனுச்சு. ஓகேவா. இவன் தான் நம்மளுக்கு குறை இருக்கு, நம்ம இம்பர்ஃபெக்டா இருந்தா கூட நம்ம நம்பர்ல இருக்கு, நம்ம பெர்ஃபெக்ட் தான். சரிங்களா. ஸோ இவன் வந்து நம்ம குறையா இருந்தா கூட நம்ம பெர்ஃபெக்டா, ஓகேவா, நம்ம ஹோல்டா தான் இருக்கும். ஓகேவா. அது சிம்பாலிக்கா சொன்ன நினைச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் செம்ம என்ஜாய் பண்ணேன். ஸோ ஓவரால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஏன் பார்ட் 1 பார்ட் 2 வந்துட்டு ரிலீஸ் பண்ணான்னு தெரியல, தேவையில்லாத என்னைய பொறுத்த வரைக்கும். அதுக்கு 4 பாட்டை பார்க்கறதுக்கு 1 மாதம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு. அந்த ஒரு ஹைப்லேயே நான் இருந்தேன். ஓகேவா. ஸோ இப்போ தனித்தனி ரிலீஸ் பண்ணதுனால வேலை பாடு நம்மளுக்கு தான் கூட. ஏன்னா 1 மாசம் கழிச்சு நம்மளுக்கு அந்த கதை சில நேரத்தில் ஞாபகம் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்றது இருக்கோம், சில பேர் வந்துட்டு 4வது எபிசோட்ல இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் 5, 6, 7, 8ன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. நானும் அப்படி ட்ரை பண்ணேன், எனக்கு வந்துட்டு புரியல. ஸோ நான் என்ன பண்ணேன்,
எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலை இருந்தனால இதனால என்ன ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்ன பண்ணேன், டைம் எடுத்து மறுபடியும் சீசன் 1லேருந்து ஆரம்பிச்சு பார்த்தேன். சரிங்களா? சீசன் 1லேருந்து திரும்ப அந்த 8 எபிசோட சீசன் 1ல இருக்க 8 எபிசோட பார்த்துட்டு அப்படி கண்டினியூவா சீசன் 2ல பார்ட் 1 பார்த்துட்டு 4 எபிசோட அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்துட்டு சீசன் 2 பார்த்து முடிச்சேன். பார்ட் 2 பார்த்து முடிச்சேன். சரிங்களா? ஸோ இந்த கடைசி 4 எபிசோட் இருக்குல்ல, பார்ட் 2 இருக்குல்ல, இதை கொஞ்சம் நான் ரிப்பீட்ல பார்த்தேன். ஏன்னா வந்துட்டு இந்த எண்டிங் ஆஃப் த சீசன்ல இந்த சீசன் 2ஓட எண்டிங் எபிசோட்ல 4 கடைசி எபிசோட்ல ஸோ எல்லா எல்லா ஸ்டாரியும் வந்துட்டு இன்டர்கனெக்ட் ஆகி முடிகிற கட்டம் இந்த எபிசோட்லாம். ஸோ நான் ரிப்பீட் வாட்ச்ல பார்த்தேன். ஏன்னா சில விஷயம்லாம் எனக்கு புரியாமல் இருந்துச்சு. திரும்ப திரும்ப பார்க்க எனக்கு புரிய ஆரம்பிச்சு. இதனால தான் ப்ரொஃபஸர் ஆர்லோஹோ வந்து சும்மா கிடையாது. அவர் தான் வந்துட்டு சில நிறையவே இன்ஃபர்மேஷன் வந்துட்டு வெனஸ்டேக்கு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அவர் அந்த கேரக்டர் இல்லைன்னா லைக் வந்துட்டு ஒரு ஒரு கரெக்டான சப்போர்ட்டிங் ரோல் இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு கொரோனா அந்த மாதிரியே இருக்கும். ஸோ ப்ரொஃபஸர் ஆர்லோஃப் இருக்கிறது இப்போ ஒரு பெரிய சப்போர்ட்டிங் ரோல் தான் என்னைய பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ ஓவராலாக வந்து முடிச்சுட்டு விட்டுருவானுங்களா. சீசன் 3 இருக்குல்ல, அதுக்கு கதை வேணா சொல்லிட்டு ஒரு 3 to 4 கதையை விட்டுருக்காங்க. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கதை, அந்த டைலரும் ப்ரொஃபஸர் யாரு கேப்ரியும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஈனிட் வந்துட்டு வெனஸ்டே வந்துட்டு ஈனிட்டை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த ஒரு ஸ்டாரி இருக்கு. ஓகேவா? ஏன்னா அந்த ஜோம்பி தான் செத்து போயிட்டானே, ஐசக் செத்து போயிட்டானே. ஓகேவா? அந்த 2 ஸ்டாரி தான் இருக்கு. ஒன்றும் அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ட் ஒபேலியா. சரிங்களா? அண்ட் ஒபேலியா வந்துட்டு அவங்க அம்மா, அதாவது வெனஸ்டேயோட பாட்டி தான் வந்துட்டு வீட்லயே சேர பிடிச்சி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்க கடைசியில வந்துட்டு ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி காமிப்பாங்க. அவங்க வந்துட்டு நம்ம வெனஸ்டே பாட்டி வீட்டில் ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இருப்பாங்க. ஸோ அந்த செவுத்துல ஏதோ எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அதுல என்னென்ன எடுத்தா வந்துட்டு வெனஸ்டே மஸ்ட் டைன்னு வந்துட்டு போட்டிருக்கோம். சரிங்களா? அண்ட் ஒபிலியா மேல என்ன அண்ட் ஒபிலியாக்கு வெனஸ்டே மேல என்ன காண்டுன்னு தெரியல. ஒரு 3 ஸ்டாரி இருக்கு. சரிங்களா? லைக் வந்துட்டு எப்படி சொல்றது, அடுத்த சீசனுக்கான லீட் அப் ஸ்டாரின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஓகேவா? 3 ஸ்டாரி இருக்கு. ஸோ பார்ப்போம் அடுத்த சீசன், 3ஆம் சீசன் வந்துட்டு எப்போ விடுறானுங்கன்னு பார்ப்போம். ஸோ மேபி ஷூட்டிங் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி 2027 போதும்டா. ஏன்டா 2027 ஒரு ரிலீஸ் பண்றதாண்டா என் கேள்வி தான். ஏன்டா எல்லாமே 2027 வச்சு சொல்றீங்க? எத்தனை படம் இருக்கு தெரியுமா 2027? சீக்ரெட் வார்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சூப்பர்மேன் வரைக்கும் இருக்குங்க. சூப்பர்மேன், பேட்மேன்லாம் இருக்குங்க. ஸோ இவ்வளவு படம் இருக்கு. ஸோ அது பார்த்ததுக்கு வெனஸ்டே சீசன்ல ரிலீஸ் பண்ண போறீங்களா? கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. ஸோ அடுத்த வருஷமே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எத்தனை பேர் வந்து சீசன் 2 வெனஸ்டே சீசன் 2 வந்து பார்த்து முடிச்சிட்டீங்க? பார்ட் 1 பார்ட் 2. ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் சாரி, இட்ஸ் அ லாங் ரிவ்யூ. ஸோ நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ லாங் கொடுக்குறீங்க ஓகே, பட் கொஞ்சம் கட் பண்ணி போடுங்க. ஓகே, கட் பண்ணி போடுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லாமல் இருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டீங்க, மில்லியன் டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது என்னோட மேனரிசம். சரிங்க, என்னதான் நம்ம வந்துட்டு ப்ராப்பரா பண்றதுக்கு நம்ம ரியாலிட்டி ஷோவா பண்றோம் அந்த மாதிரி தான் கேட்காம இருக்கு. எனக்கு என்ன தோணுதோ என் ஸ்டைல நான் சொல்றேன். இது என்னோட மேனரிசம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு வீடியோ ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வேற கேட்டிருந்தாங்க, என்ன ப்ரோ ரிவ்யூ வீடியோ போடுறீங்க, டிஎம் பண்ணியிருந்தாங்க, ரிவ்யூ வீடியோ போடுறீங்க, என்ன ப்ரோ ரியாக்ஷன் வீடியோ இல்லை, எத்தனை பாட்டு ட்ரெய்லர்ஸ் ரிலீஸ் ஆச்சு, என்ன ரியாக்ஷன் வீடியோ போடாமல் இருக்கீங்க? இப்போ ரீசெண்டாக கூட வந்து மதராசி படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு நீங்க ட்ரெய்லர் ரிவ்யூவும் போடல, ரியாக்ஷனும் போடல, படத்தோட ரிவ்யூவும் போடல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருங்கப்பா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வேலைலாம் இருக்கு, அதுக்கு எதுவும் டைம்லாம் நான் ஒதுக்கி நான் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கேன். ஃபுல்லி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோட ஃபுல் டைம் ஜாப் கிடையாது. திஸ் இஸ் மை என்டர்டைன்மெண்ட் ஹாபி பார்ட்னு கண்டிப்பா சொல்லலாம். ஓகேவா? ஸோ எனக்கு இருக்க கொஞ்சம் டைம்ல வந்துட்டு டைம் எடுத்து கொஞ்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக நான் பார்த்த படங்க பார்க்க போற வீடியோஸ் ரியாக்ஷன்லாம் வந்துட்டு ஒரு வீடியோ மேட் பண்ணி போடுறேன். ஓகேவா? இது என்னோட ஃபுல் டைம் ஜாப் கிடையாது. சரிங்களா? ஃபுல்லி எனக்கு என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். ஸோ ஃபுல்லி நீங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சேரும் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ யா, see you next video. Signing off. I'm Naveen. Take care. Bye.